வணக்கம். வணக்கம் சுரேஷ். வன்மம்னா என்ன நினைக்கிறேன்? கங்குவான். ஆமா, 3 நாளா சோசியல் மீடியா பக்கமே போக முடியலையே. அதான் வன்மத்தை வாலியா வாரி இறக்கிறாங்களே. நானும் படம் பார்த்துட்டேன், நீனும் படம் பார்த்துட்ட. படம் எப்படி இருந்துச்சு? இவங்க வன்மத்தை கொட்டுற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு? கண்டிப்பா இல்லை. ஏன்னா இவ்வளோ வன்மத்தை கொட்டுற அளவுக்கு அந்த படம் இல்லை. படம் ஆவரேஜ் தான். ஆனால் இவ்வளோ வன்மம் அதுவும் இந்த படத்துக்கு ஏன் இருக்கணும்? வன்மன்ற வார்த்தை அதிகமாக வரும் இந்த வீடியோவில். ஏன்னா அவ்வளோ வன்மத்தை கொட்டியிருக்காங்க. என்ன அதாவது எந்த அளவுக்குன்னா அவங்க ஃபோனில் இருக்க 2 GB டேட்டா காலியாக ஒரு அளவுக்கு வன்மம் கொட்டியிருக்கிறாங்க. சோசியல் மீடியா ஃபோனில் பண்ணுறது தனி. இப்போது இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து ஜென்ரல் ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்களாம் அந்த படத்தில் கழுவி ஊற்றிருந்தாங்கன்னா சரி ஓகே, இதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் பொதுமக்கள், அந்த பொதுமக்களில் ஒரு பல பொதுமக்கள் வந்து வயசானவங்க, ஒரு சில லேடிஸு, யங்ஸ்டர்ஸு, அவங்களாம் சின்ன பசங்க முதற்கொண்டு ரொம்ப அவ்வளோ பேசுகிற அளவுக்கு படம் கேவலமான படம்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் கேட்க முடியல. ஒரு பையன்லாம் ஒரு 18 வயசு 19 வயசு தான் இருக்கும், அசிங்கமாக பேசுகிறான். ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அந்த படத்தை பற்றி பேசுகிறான், அந்த டெக்னீஷியன்ஸை பற்றி பேசுகிறான், டைரக்டரை பற்றி பேசுகிறான், ஆக்டரை பற்றி பேசுகிறாப்புல. இப்போ அந்த வீடியோலாம் அவர் வந்து நான் வந்து யூடியூப் சேனலில் வந்திருக்கேன் எப்படி அவங்க வீட்டில் போய் காட்டுவார். அவங்க பார்த்துட்டு எவ்வளோ பெருந்தன்மையோடு அதை ஏற்றுப்பாங்க. சம்பி சூப்பர்ப்பா, நல்லா பேசுறியா, இன்னொரு தடவை பேசிட்டு வா அப்படின்னு அனுப்பலாம் மாட்டாங்க. கண்டிப்பாக இது தேராது, தற்குறி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சுற்றி இருக்கிறவங்களாம். இன்னொரு விஷயமும், இந்த படத்தை பற்றி நல்ல ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்தப்போ ஒரு சின்ன குழந்தை கூட அது அழகா சொன்னிச்சு. படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு இல்லை, நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த குட்டி குழந்தை தான் அவங்களோட அம்மாவா இருக்கட்டும், ஒரு சில ஆடியன்ஸ் சொல்லியிருக்காங்க நல்ல விதமா. ஆனா அது ஏன் பெருசா தெரியல, அது பெருசா வெளியே தெரியல. அதுதான் அது மீடியா, அந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய சேனல்ஸ் யூஸ் பண்றது தான். அந்த ஒருத்தர் வயசானவர் வந்து ஸ்கிரீனை கிழிச்சிருவேன்றாப்ல. அவரு சூர்யா பாம்பேக்கே போயிருன்றாரு. அவருக்கும் சூர்யாவுக்கும் என்ன பர்சனல் பகன்னு வர தெரியல. இவரு அவர் பாம்பேல வீடு வாடுறது இவருக்கு பிரச்சனையா என்னன்னு புரியல. சரி, அவர் ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசுறாப்ல, சரி பாவத்துல ஒண்ணு விட்டுறலாம். ஆனா அவர் ஏதோ பெரிய ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி 10 மைக்கு கொண்டு நீட்டி சொல்லுங்க அவரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவரு நான் ஸ்கிரீனே கிழிச்சிருவேங்கன்றாரு. ஆனா அதுல ஒண்ணு நான் ரசிச்சேன். எங்க படமே ஒண்ணும் தெரியலன்னா உடனே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நீ கண்ணாடி அந்த இடத்துல அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. அந்த இடத்துல யாரோ ஒரு சூர்யா ஃபேன் இருந்திருக்கான். அதாவது ஒரு படத்தை வந்து கழுவி ஊத்துனா யாரும் வந்து தியேட்டருக்கு வந்து போக மாட்டாங்க, படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஆனா இப்ப அப்படிதான் நடந்துச்சு ஒரு 3 நாளா. ஆனா இப்ப மனநிலை எப்படி வந்திருக்குன்னா, ஒரு படத்தை பரிதாப நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. இப்ப எல்லாரும் பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் என்னடா அப்படி பேசுறீங்க, நாங்கள் போகிறோம்டா, டே நாங்கள் ஃபேமிலியோட போய் படம் பார்க்குறோம்டா, இன்னும் இவ்வளோ கழுவி ஊற்றினாலும் பரவாயில்லடா, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்டான்னு போகிற நிலைமைக்கு ஆடியன்ஸை தள்ளிட்டாங்க அந்த நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ். நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுவாங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்ச அந்த நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ்லாம் நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த சேனலில் இப்போ கமெண்ட்டில் போய் சொல்லி எனக்கு எப்பா இந்த ஃபுட்டேஜை ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு கூட உங்களுக்கே கொஞ்சம் நாள் கழிச்சு தோணும். நீங்களே அந்த ஃபுட்டேஜை எடுத்து பார்க்க முடியாது, ஏன் நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மட்டமான படமெல்லாம் இல்லை. ஏன்னா அதை விட மட்டமான படம்லாம் இந்த வருஷமே வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை சொல்லுங்க. அதை தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள்ல ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தரேன், இந்தியன் 2 அதை நான் ஓடிடியில் தான் பார்த்தேன், அதுவும் ஓட்டி தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான படங்களுக்கு மத்தியில் இந்த படம் நல்ல படம். ஆனா ஏன் இவ்வளோ இந்த படத்துக்கு இது கம்பேரிசன் வேணாம், கேவலமான படம்னு நம்ம எதையும் சொல்ல வேணாம். ஆனா இந்த வருஷம் வந்த பெரிய படங்கள், நம்ம எதிர்பார்த்த பெரிய படங்கள்ல கூட இந்த படத்தோட போட்டிருந்த எஃபர்ட் வந்து ஸ்லைட்லி பெட்டராக இருந்துச்சுன்றதை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எஃபர்ட், அவங்க போட்ட எஃபர்ட், அது எக்ஸிக்யூஷனில் ஃபால்ட்டாக இருந்திருக்கு. அது கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது நமக்கு லைட்டாக ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் அந்த எஃபர்ட்டுக்கு, ஒரு ஜென்யூனான எஃபர்ட்டுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் அந்த எஃபர்ட்டை காலில் போட்டு மிதிக்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
நீங்க சொல்லுது அதுதான் நீங்க சொல்ல மாதிரி அவங்க எஃபர்ட்டை அவங்க பாராட்டலைனாலும் பரவாயில்ல, நீ பாராட்ட வேணாம், நீ படம் பார்த்துட்டியா, உனக்கு தோணுதா, சரி நீ போயிரு. அதை இவ்வளவு போட்டு நீங்க சொல்ற மாதிரி தான் காலில் போட்டு நான் மிதிப்பேன்னு மிதிக்க கூடாது. ஒரு சில பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஆடியன்ஸை எப்படி எங்கேஜிங்காக வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணோன்னா ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஆடியன்ஸை கவர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஜென்யூனாக ஒரு படத்தை ஒரு அவ்வளோ பெரிய ப்ரிமிசஸ் ஒரு 5 கிளான்ஸை உருவாக்கி அதை ஒரு எல்லாமே ஃபிக்ஷன் தான், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களோட வாழ்வியல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு கதை சொல்ல நான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. அது நம்மளுக்கு ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தானே கொடுக்குது. அது 3Dயில் வேற கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தானே கொடுக்குது. அதில் ஒரு சில ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். அவ்வளோ பெரிய கஷ்டம் பண்ணியிருக்கிறாங்க, இருக்க தான் செய்யும்னு சொல்லி நான் சப்போர்ட்லாம் பண்ணலை, இருந்திருக்க வேணாம். பட் ஆனால் அதுக்குன்னு நம்ம இந்த அளவுக்கு கழுவி ஊத்திருக்கவும் வேணாம். சிறுத்தை சிவாவை நிறையா பேர் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க. இது அண்ணாத்தையிலையும் பண்ணாங்க. ஆனால் அண்ணாத்தையில வந்து ஒரு ஹியூமன் எமோஷன்ஸு ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு விஷயம் பண்ணார். ஸோ அதை நம்ம கலாய்க்கிறது ட்ரோல் பண்ணுறதுன்றது ஓகே. ஆனால் இங்கே ஜென்யூனாக ஒரு படத்தை வந்து நான் கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. அதுக்கு இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் விஸ்வாசம், வீரம், வேதாளம் இது கூட ஒரு டெம்ப்ளேட்டட் ஸ்கிரிப்ட் தான். அதில் ஒரு ஹீரோவை பிளேஸ் பண்ணி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம். அது நம்ம பெருசாக ஒன்றும் பேச தேவை. அதில் வந்து ஏகேவே பேசிட்டாரு ஃபுல்லாக. பேசிட்டாரு. அதான் விவேகமும் சரி இந்த கங்குவாவும் சரி ஒரு ஜென்யூனான எஃபோர்ட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு யூஸ்வல் சிவா படங்கள்ல இருந்து இந்த 2 படங்களுமே வித்தியாசமா இருந்துச்சு. அதுவும் இந்த கங்குவா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம். அதுக்கு நான் அந்த படத்தை விவேகத்து கூட கம்பேர் பண்ணல. விவேகம் நல்ல எஃபர்ட் தான், ஆனால் அதுவும் கொஞ்சம் ரொம்பவே ஆவரேஜான படம் தான். போட்டுருவாரு எல்லாமே போடுங்க சொல்லுங்க. இல்லப்பா சொல்றேன்ப்பா. அதே மாதிரி கங்குவா நல்ல படம் தான். டைரக்டரோட இதுக்கு ஐடியாவுக்கு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும், மெயின் ஹீரோவும் ஒத்துக்கணும். இந்த மாதிரி ஒத்துக்கிட்டு ஒரு படம் நடக்குது, அதை ஏன் நம்ம வந்து இல்லை ஒருத்தர் ப்ரொடியூசருக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. இப்போது ஒருத்தங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் போது தன்னோட ப்ராடக்டை வந்து பில்டப் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் இந்த க்ரீமை தடவுனீங்கன்னா வெள்ளையாயிருவான்றாங்க. இவெல்லாம் தடவிட்டு தான் இருக்கிறான், கருப்பாக தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஒரு தண்ணி பாட்டில் விளம்பரம், நீங்கள் இந்த தண்ணியை குடிக்கிறவங்களாம் அறிவாளின்றாங்க. அப்போ நம்ம கேன் வாட்டர் குடிக்கிறோம், நம்மளாம் முட்டா போயிடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு இதுவாக சொல்கிறாப்புல. அதே நேரத்தில் அவருக்கு அந்த படம் பிடிச்சிருந்துருக்கலாம், தன்னோட ப்ராடக்ட் அவருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். அதனால அவர் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. அதுக்குன்னு ஒருத்தரை போட்டு செய்யறது நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் தங்கலான் கங்குவா 2மே ஒரு ஆர்ட்டுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரியான ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனியை, ஒரு ப்ரொடியூசரை நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசிட்டாருன்றக்காக இப்படி நம்ம அவரை ட்ரோல் பண்ணோம்னா அடுத்து அவரும் மற்ற கம்பெனிஸ் மாதிரி நார்மல் கமர்ஷியல் படங்கள் எடுக்க போயிடுவாங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரியான படங்கள் அப்புறம் நம்ம கடைசி வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ஹாட் ஸ்டார்லையும் இதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அதர் லாங்குவேஜ் படத்தை பார்த்துட்டு செம்மையா எடுத்துருக்குறாங்க. ஃப்ளாஷ்ன்ட்டு படத்தில் நிறையா இருக்குது. ஃப்ரான்சிஸோட கதாபாத்திரம், வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸு தேவையில்லை. திஷா பட்டானி, அந்த பட்டானி நம்மளுக்கு தேவையே இல்லை. ரெட்டிங் கிங்ஸ்லி, அதுக்கப்புறம் யோகி பாபு, இவங்களாம் அந்த கேரக்டர்லாம் பல மடங்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். கே.எஸ். ரவிக்குமாரோட அந்த கேரக்டர், அவரும் அதில் போர்ஷனில் தான் வருவார். அது பத்தாதுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி கேரக்டர் நிறையா பேர் வந்து இந்த பேரலில் நடக்கிறவங்கலாம் அவங்களோட இதை போர்ஷனை ஒழுங்காக பண்ணலை. இதே அவருடைய அந்த கங்குவான அந்த போர்ஷன்லாம் வருதுல்ல, அதில் நடித்த எல்லாருமே அவங்களுக்கான இதை நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த சின்ன பையனோட ஆக்டிங் ரொம்பவே இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. இல்லை ரொம்பவே இருந்துச்சு. கோவப்படும் போதெல்லாம் அவன் வாய் வச்சிருந்ததெல்லாம் அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆடியன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு, அதுவும் 3Dயில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த வில்லனு அப்பா அனிமல்லாம் நான் அந்த ஆளோட ஆக்டிங்கை ரசித்தேன். இந்த படத்தில் வந்து வில்லனை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. அதே மாதிரியே அந்த வில்லன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அந்த கேரக்டர்லாம் பேசும்போது ஆமாம் அப்படின்னா, ஆனால் டப்பிங்கில் ஆமா இப்போ என்னன்ற அப்படின்ற மாதிரி இருக்கா. இல்லை இந்த படத்தில் வந்து யாருமே அங்கே ஒழுங்காக பேசலை, டப்பிங்கில் போயிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அது வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நிறையா ஃப்ளாஸ் இருக்கு. நாங்களே வன்மத்தை கேட்குறோம்னு நினைக்க வேணாம், இதெல்லாம் ஃப்ளாஸ். ஏன்னா சில பேர் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, எப்பா அவங்க பூரா வன்மத்தை கக்கிட்டாங்க, இப்போ எல்லாரும் இப்போ வந்து இது வந்து நல்லவர்களுக்கான காலம் இப்போ, அதனால எல்லாரும் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதுல நீங்களும் சேர்ந்துக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக இந்த ஃப்ளாஸ்லாம் சொல்றோம். ஃப்ளாஸ் இன்னும் இருக்கு, ஆனா படத்துல பிளஸஸும் நிறைய. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண, அந்த ப்ரீமிசஸை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அவ்வளோ சூப்பரான ஒர்க்கு. மைன்யூட்டாக ரொம்ப ரொம்ப விஷயங்களை பார்த்து பண்ணியிருந்தார் மில்லன் சார். அவர் இப்போ நம்ம கூட இல்லை, இருந்தாலும் அவரோட ஒர்க்கு வந்து நீண்ட காலத்துக்கு பேசுகிற மாதிரியான ஒர்க்கு வந்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த
வெண்காடுல நடக்கிற அந்த ஃபைட் சீன், இந்த லேடிஸோட ஃபைட் சீனு, சூர்யாவோட இன்ட்ரோ சீனு பயங்கரமா இருந்துச்சு. இன்ட்ரோ சீன் எந்த சூர்யாவோட இன்ட்ரோ சொல்லிருக்கேன் இல்லடா, நமக்கு கீழே வந்துற போது கங்குவா இன்ட்ரோ சீன், கங்குவா அப்படின்னு கேட்பாப்ல, தியேட்டரே நலந்தாங்க அப்படின்னுவாங்க. நலமான்னு கேட்டோன்னா, ஏன்னா அது வரைக்கும் படம் கொஞ்சம் மோசமா தான் போகும், நலமான்னு கேட்டோன்னா இனிமே நாங்க நலந்தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவரு கேட்டு முடிச்சோன்னா படம் ஃபுல்லாவும் இதே மாதிரி போகணுன்றது என்ன. கடல்ல நடக்கிற அந்த ஃபைட் சீன்ஸு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அதெல்லாமே நல்லா இருக்கும். அதாவது பீரியாடிக் போர்ஷன்ல நடக்கிற பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரோட ஆக்டிங், சூர்யாவோட ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 49 வயசுல 6 பேக் இன்னாமலாம் வாய்ப்பா. நான் எனக்கெல்லாம் 32 வயசு தான், அது தொப்பை வந்து போச்சு. உனக்கு பாரு, எனக்கெல்லாம் 25லயே தொப்பை வந்து அவரு 49 சொல்லுவாங்க. அவங்களாம் ஆக்டர்ஸ், அவங்க காசு நிறைய வரும், அதெல்லாம் அவங்க 6 பேக் வச்சுப்பாங்க. எப்பா காசே உனக்கு கொடுத்தாலும் இன்வால்மெண்ட் வேணும்ப்பா, நீ வந்து கமிட்மெண்ட்டா ஒரு விஷயத்த பண்ணணும். ஆனா ஒருத்தர் மெனக்கெட்டு இவ்வளவு விஷயம் பண்றாருன்ற போது அதெல்லாம் பெரிய விஷயம் தான். நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், அவங்களோட என்கிட்ட காசு இருந்தா நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. சரி அதுதான் சொல்றேன். நம்ம ரொம்ப இதுவாக போனோம். இவர் சூர்யா நான் எடுத்துக்கலாம், அவருடைய கேரக்டர், அவர் எடுத்துக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இப்ப பண்ற எல்லாமே அது மாதிரி இதுவும் அவர் ஒன்று ட்ரை பண்ணது, அதுக்கு அவரு உண்மையா இருந்திருக்காரு. உண்மையா அவ்வளவு ஜென்யூனா அவர் நடிச்சு கொடுத்திருந்தாரு. அவர் நடிப்புல எதுவுமே குறை சொல்ல முடியாது. நான் சொல்றது ஃபுல்லா கங்குவான் அந்த கேரக்டர்ல மட்டும் அண்ணன் சொல்றேன். அவருடைய கேரக்டர், அவருடைய இந்த அதுல மட்டும் அண்ணா உங்களை நான் வந்து தவிர்த்துடுறேன், சாரி. அதுலயுமே தவிர்க்க முடியாது, அதுலயும் கொஞ்சம் ஃப்ரீக்கா தான் இருக்காரு, ரொம்ப ஜாலியா ஒரு நல்ல கெட்டப் தான். ஏன்னா அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா, அந்த இடத்துல இவங்க ரொம்ப பவுண்டி ஹண்டர்னு சொல்லி அவங்க பண்றது, துப்பாக்கி எடுத்துட்டு யோகி பாய்ஸ்ன்னு போட்டு ஒரு தியேட்டர் மூமெண்ட்னு அவங்க பண்ணது தியேட்டர் மூமெண்டா இல்ல. பட் எடிட்டிங்கா அந்த ஃப்ரீக்கான எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த 25 நிமிஷம் போர்ஷன், அதுவுமே 25 நிமிஷம் தான். அது கொஞ்சம் நம்ம என்ன, நீங்க கொஞ்சம் லேட்டாவே போங்களேன் தேட்டருக்கு, அது வேணா கண்டிப்பா ஜாலியா இருக்கு. இது லேட்டா போங்க, கங்கோ இன்ட்ரோக்கே போங்க, கங்கோ இன்ட்ரோக்கு முன்னாடியே போயிருங்க, நல்லா தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நம்ம ராயன் ஒரு படம் பார்த்தோம், தனுஷோட படம். அது வந்து என்னன்னா 3 அண்ணன் ஒரு தங்கச்சி, அவங்களோட பாச பிணைப்பு கதை தான் அது. நம்ம இந்த படத்தையும் நம்ம குறை சொல்லல, ஆனா அந்த படத்துல சொல்றோம். ஆமா, அந்த படத்துல ரத்தம் தெறிக்க இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான், அது நம்மளுக்கு அப்படி ஃபீல் ஆகல. இப்போ வில்லனோட இன்ட்ரோலாம் ரத்தம் தெறிக்க தான் இருக்கும். பட் ஆனா ரொம்ப ரொம்ப அருவருப்பாவோ முகம் சுளிக்கிற மாதிரியோ எல்லாம் இல்லை. ஒரு வயலன்ஸ் இருக்கு, பட் ராயன் அளவுக்கு இல்லை. ஆனா ராயன் ஒரு குடும்ப கதை, இது வந்து ஒரு ஒரு ட்ரைபல் பீப்புளை பத்தின கதை. ஆனா இதுவே அப்படி நல்லா எடுத்திருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். மியூசிக்கு நல்லா இருந்துச்சு, இன்ட்ரோலாம் நல்லா இருந்துச்சு, சவுண்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு, ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் டே படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன், வந்து ரிவ்யூஸ்லாம் பார்க்குறேன். பார்த்தா பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் கழுவி ஊற்றுறாங்க. அந்த டைம்ல ஒரு ஸ்னீக் பீக் விட்டாங்க, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்னீக் பீக் விட்டாங்க. எதை தெரியுமா? அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு, குழந்தைங்களுக்குள்ள ஒரு சாமி இருக்கும், அதை விட்டாங்க ஸ்னீக் பீக். அப்பயே டேய் நீங்க வேற லெவல், நீங்க வன்மத்தை கக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்னீக் பீக்கா இருந்துச்சு. அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அந்த நேரத்துல கரெக்டா இவ்வளவு ஒரு கொளுத்தி போட்டு போற ஒரு நேரத்துல நாங்க அதாவது பட சார்புல நாங்க உங்களை அப்படிலாம் எதுவும் பண்ணல, உங்களுக்குள்ள ஒரு அதாவது குழந்தை சாமி இருந்துச்சு, அந்த சாமி இல்ல, நீங்க விரட்டிட்ட, அடிச்சு விரட்டிட்ட, வன்மம் தான் உள்ள குடி இருக்கிறாப்ல, அவர் வச்சு பொழைச்சுக்க அப்படின்ற மாதிரி குத்த மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்னீக் பீக். ஆனா இன்டைரக்ட் டச், யார் அதை டிசைட் பண்ணாங்கன்னு தெரியல. வெரி குட். விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த மலை பிரதேசத்துல எடுத்தது, அந்த லைவ் லொகேஷன்லாம் அவ்வளவு டஃபா இருக்கு. அந்த லொகேஷன் எல்லாம் போய் இத்தனை பேரை கூட்டு போய் எடுக்கிறது, அந்த லைவ் லொகேஷன்ல எடுத்திருக்கிறது, இத்தனை ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு அது நல்லாவும் இருந்துச்சு. பார்க்க விஷுவலா நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்ப ஃபைட் சீன் இருக்குல்ல, அந்த வெண்காடு ஃபைட் சீன், நான் கூட யோசிச்சேன், இது ரொம்ப போயிட்டே இருக்கு, இவர் வேற எங்கிட்ட இருந்தா தாவி வந்து ஃபைட் பண்ணுவாரோ அப்படிலாம் நினைச்சேன். ஆனா அது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணி. ஆனா அந்த ஃபைட் சீன்ல ஒரு பாப்பா ஒன்று டைலாக் பேசியிருக்கோம். அவரு அந்த ஊதுறதுலயே ஒரு இது கொடுத்துருப்பாப்ல, ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாப்ல, நீங்க தான் 5 பேர் தானே இருக்கிறான், நீங்க 25 பேர் இருக்கீங்களா, செய்யுங்க அப்படின்ற பாப்ல சொல்லி. அது இப்ப சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது அந்த பொண்ணு சூப்பரா பண்ணிருக்கும். அந்த பொண்ணு தூக்கி இந்த பையன் கேரக்டர்ல போட்டிருந்தா கூட நல்லா இருக்கும். எனக்கு தோணுச்சு மேபி டைரக்டர் எப்படி டிசைட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு சூப்பரா பண்ணிருந்துச்சு. சின்ன வந்துச்சு, மிரட்டி விட்டுருச்சு.
அதாவது அது டைலாக் டெலிவரி பண்ண விதம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு நமக்கே ஒரு நல்லா சூப்பரா இருந்துச்சு. இருந்துச்சு. அப்படியே ஒரு கத்துற ஒரு தியேட்டர் மூமெண்ட் கொடுத்தாங்க. இருந்துச்சு. அப்புறம் நிறைய விஷயங்கள் செகண்ட் இதுலயே ஒரு சில பேர் உட்காந்துக்கிட்டு சிங்கப்பெண்ணேன்னு ஒரு கிரிஞ்சுத்தனம் பண்ணதான் ஆரம்பிச்சாங்க. அது வேற விஷயம். ஆனா நல்ல சீனு, நல்ல சீன், சூப்பர் சீனு. அதுதான் நம்ம அதாவது கலாய்க்கணுன்ற மைண்ட் செட்டோட போகாதீங்க. மற்றவங்களும் படம் பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் கொஞ்ச நேரம் அந்த ஒரு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் படத்தை எவ்வளோ மொக்கையான படமாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்மளோட கமெண்ட்ஸை நாகரீகமாக சொல்லிட்டு போகலாம். இல்லைங்க இப்போ என்னங்க படம் நல்லா இல்லடா அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாமே தவிர்த்து கெட்ட வார்த்தைகள், அவ்வளவு வன்மமான வார்த்தைகள், ஏதோ படமே இந்த மாதிரி படங்களே நம்ம பார்த்தவே இல்லாத மாதிரிலாம் இதை கூட அப்படி இல்லை. அவங்க சொல்லுதுன்னா இந்த மாதிரி படமே எடுக்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கவே கூடாது போய் அப்படின்ற அளவுக்கு இல்லைன்ற படம். என்ன அந்த அளவுக்கு என்ன இந்த படத்துல இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கங்குவா ஒரு பார்க்க வேண்டிய நல்ல அட்டெம்ப்ட், நல்ல அட்டம். அவ்வளோதான், முடிச்சுப்போமா? அண்ணா யார் யாரோ சம்பந்தம் இல்லாம அங்கங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க கத்திட்டு போயிடவா? என்னது கடவுளே, அஜித் நான் சொல்லுமா? கண்டிப்பா. முதல்வரே விஜய், கங்குவா வண்ணத்தை கக்காதீங்கப்பா.